Hello friends, welcome back to Lakshmi Kitchen Recipe. நம்ம வந்து இன்னைக்கு எந்த ரெசிபி பார்க்க போறது இல்ல, ஒரு சின்ன குட்டி விளக்கு தான் பார்க்க போறோம். அது என்னன்னா நம்ம வீட்ல வந்து இப்ப ரொம்ப நாளா லாக்டவுன்ல வீட்டுக்குள்ளே இருந்தோம். ஒரு மாதிரியா இருந்துச்சு, சரி ஏதாவது போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அது மட்டும் இல்லாம சரி அதையே ஒரு சின்ன வீடியோவா எடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நார்மலா எங்க வீட்டுக்காரர் தான் மளிகை சாமான் வாங்கிட்டு வருவாரு. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், அவர் ஒண்ணு வாங்கி எடுத்துட்டு வருவாரு. இப்ப அது இல்லாம நம்மளே போயிட்டு என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கறத பாக்கலாம். கடையில மீட் பண்ணுவோம், வாங்கிட்டு வீட்டுல வந்து மீட் பண்ணலாம். இப்ப வாங்க நம்ம கிளம்பவும் டைம் ஆயிடுச்சு. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணோம். இங்க பாருங்க, மாஸ்க் ஃபுல்லா அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு கிளம்பலாம். I'll be fine, fine against the grain. I'm throwing out what we made. The future's far away, but I will stay, because I feel again, oh now I feel again. We're bringing this back to life. We're picking up where we left. I'll be fine, fine against the grain. I'm throwing out what we made. The future's far away, but I will stay, because I feel again, I feel again, oh now I feel again. We're bringing this back to life. We're picking up where we left off and on again. We never quite could forget, 'cause what we got so intense. I feel it again, I feel it again, I feel it again. We're bringing this back to life. I recall the past again tonight. It's in the front of my mind. As I fall apart, you begin to cry. The tears are making you blind. The future's far away, but I will stay, Just take a leap of faith. We'll find a way for you and me. Can look back and run. படம் போயிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், மொத்தமா வந்து காய்கறி கொஞ்சமும் மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் இல்லங்க போய் சொல்றாங்க நிறைய.
வீட்டுக்கு தேவையானதாங்க வாங்கினேன். எக்ஸஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பாப்கார்ன் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அவர் போய் சொல்றாரு, நம்பாதீங்க. இப்ப நம்ம என்ன வாங்கியிருக்கோம் பார்க்கலாம். From what I feel inside, there's no more time to hide. Because I feel again, I feel again. Oh, now I'm the grain of throwing out what we made. The future's far away, but I will stay, because I feel again, I feel again. Oh, now I feel again. We're bringing this back to life. We're picking up. I feel it again, I feel it again, I feel it again. We're bringing this back to life. பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம். இப்போ நம்ம அந்த பொருள்லாம் வந்துட்டு நான் வந்து அப்படியே வாங்கிட்டு வந்த பொருள்லாம் அப்படியே கரெக்டா நீட்டா எடுத்து அடுக்கி வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். வாங்க நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு முதல்ல பார்த்துருவோம். பாருங்க, இது வந்து ரைஸ். நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை பார்த்து வாங்கியிருக்கோம். இப்போ எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா, நம்ம இட்லி அரிசி கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து பாருங்க, உளுந்து. இது வந்து அந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, இது தோலோட இருக்க உளுந்து இது. அப்புறம் இது வந்து முழு உளுந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கோம். இது வந்து கடலெண்ணெய், SVS கடலெண்ணெய் 1 லிட்டர் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இது நல்லெண்ணெய், இதையும் நல்லெண்ணெய், இதுவும் 1 லிட்டர் வாங்கியிருக்கோம். நான் அதிகமாக வந்து சாப்பாட்டுக்கு வந்து நல்லெண்ணெயும் கடலெண்ணையும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது 1 லிட்டர் வாங்கியிருக்கேன் நான். அப்புறம் வந்துட்டு GRB நெய் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, அதனால் GRB நெய் வந்து 100 கிராம். இது துவரம்பருப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புட்டு மாவு இது. அப்புறம் அரிசி மாவுக்கு 1 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து இந்த ஃபார்ச்சூன் ஆயில், அப்பளம் பொரிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பொரிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா, புளி, அப்புறம் டாட்டா சால்ட்டு. அப்புறம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும் வந்து ராகி சேமியா பாக்கெட் 1 வாங்கியிருக்கேன். அப்புறம் எங்கள் பையனுக்கு பிடிச்ச மேகி, அப்புறம் சுகர் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த பாப்கார்ன் வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம், அதனால ஒரு 4-5 பாக்கெட் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேருமே சாப்பிடுவோம், அதனால வந்துட்டு இது ஒரு 4-5 பாக்கெட் போல் வாங்கினேன். அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி மிளகாத்தூள் ஐட்டம் இதெல்லாம் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதுங்க பட்டாணி, காஞ்ச பட்டாணி இது. அப்புறம் வந்து இது மீல் மேக்கர், இந்த ரைஸ்க்கெல்லாம் போடுறதுக்காக வேண்டி வாங்கினேன். அப்புறம் சோப்பு, நாங்கள் வந்து ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவோம், அதனால ஒரு 4 சோப்பு வாங்கியிருக்கோம். இது வந்து என் பையன் சிந்தால் சோப்பு யூஸ் பண்ணுவோம், அதனால அவனுக்கு 2 சோப்பு வாங்கியிருக்கோம். அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி, அப்பளம், இதெல்லாம் வந்து இந்த பட்டை, கிராம்பு இது வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இது மெயினாக போகணும்னா ஒரு ஓட்ஸ். பாருங்கள், நாங்கள் வந்து சப்போலா ஓட்ஸ் வாங்கியிருக்கோம், அது 1 பாக்கெட் வாங்கியிருக்கோம். குறைச்சே கட்ட போறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கடுகு, வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த LG பெருங்காயம், எங்கள் வீட்டில் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பெருங்காயம். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து பூஜை ஐட்டம், சாம்பிராணி, வந்து தீப்பெட்டி, இது வந்து இந்த பொடி சாம்பிராணி, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஊதுபத்தி, இது ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாருங்க, பான்ஸ் பவுடரு, க்ரீம், ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மெயினாக சொல்லணும்னா ஹேண்ட் வாஷ்,
ஹேண்ட் வாஷ் வந்து ஏன் நாங்கள் வந்து 3 பாக்கெட் வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்கள் 24 hours எங்கள் வீட்டில் கை கழுவிட்டே இருப்பாங்க, அதுக்காக வேண்டி இந்த ஹேண்ட் வாஷ் பாக்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளீனிங் ஐட்டம் தான். பினாயிலு, லைசால், ஹார்பிக், அப்புறம் வந்து இது என்னது சானிடைசர் பாட்டில் வாங்கியிருக்கோம். எங்கேயாவது வெளியிலலாம் போனால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணி பவுட்ரு, கொஞ்சம் சோப்பு, இந்த அப்புறம் வந்து டீ தூள், அப்புறம் வந்து அந்த பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று வாங்கினோம். அப்புறம் வந்து இங்கே பாத்ரூம் ப்ரஷ், அப்புறம் இவ்வளோதாங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண பொருள். மொத்தமாக காமிச்சாச்சு. இப்போ நம்ம வாங்கின பொருள் இவ்வளோதான். நாங்கள் வாங்கின பொருள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டு ஓரளவு எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இந்த பொருள் வந்து காலியாக போனால் கூட திரும்ப வாங்க வேணாம். எது காலியாக பிடிச்சோ அதை அப்பப்போ வாங்கிப்பேன். ஆனால் மேக்ஸிமம் வரும் எனக்கு. இப்போ இவ்வளோதான் எங்களோட மளிகை ஒரு மாதத்துக்கான மளிகை பட்ஜெட் சாமான் வந்து நான் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு, முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம அப்படி ஃபுல்லாக எங்கெங்கே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். ஆனால் வந்து அது நம்ம வீடியோ எடுக்க வேணாம், நான் ரொம்ப லென்த் ஆகிடும். நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். ஓகே, எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம சேனலில் வந்து இன்னும் நல்ல நல்ல வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் போடுறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நல்ல நல்ல வீடியோவாக வரும், பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது இதாக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலன்னா கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, பாய். இப்போ பாய், நான் போயிட்டு சமைக்கணும், நிறைய வேலை இருக்குது. பாய். இருக்கோம் நாங்க எப்போதும் எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்துருவாரு. லாக்டவுனால நாங்க வீட்டுல ரொம்ப நாள் வீட்டுல இருப்போம். அப்போ வீட்டுல இருந்து அவரு ஒண்ணு வாங்கிட்டு சொன்னா நாங்க ஒண்ணு வாங்கிட்டு வருவாரு. அவரு ஒரு பொருள் வாங்கிட்டு சொன்னா அவரு ஒரு நான் ஒண்ணு வாங்கிட்டு வருவேன், அவரு ஒண்ணு வாங்கிட்டு வருவாரு. தேவையில்லாத நான் ஒண்ணு வாங்கிட்டு வருவேன், நீ ஒண்ணு வாங்கிட்டு வருவியா? பஸ்ல இருந்து பேசுங்க.